அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் அதிக நன்மை கிடைக்க போகிறது, அதே சமயம் சாதகமற்ற சூழல் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சூரிய பயிற்சி, புதனின் வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் வலம் பெறுவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கும். எனவே அவர் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நினைப்பதை விட பல நல்ல காரியங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெற்று அதீத பலத்துடன் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அவர் வக்ர நிவர்த்தியில் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி எளிதில் கிடைக்கும். குரு பகவான் சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று தனது பலம் வாய்ந்த பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துகிறாருங்க. குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே விலகுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள், பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி உற்சாகத்துடன் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியம் பரிபூரணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் சப்தமத்தில் வலுவாக பலமருவதால் எதிர்பார்ப்பதை விட திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக என்ற தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய காரிய தடைகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை நிதானத்துடன் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே இந்த வேலையை மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு வலம் வருகிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக மங்களக்காரகரான செவ்வாய் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருகின்றன. புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆதாயம் நிறைந்த தகவல்கள் சுபத்துவ பாதையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடன் சிந்தித்து செயல்படக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகள் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல நெருக்கடிகளை விலக்கக்கூடிய வகையில் மங்களக்காரகரான செவ்வாய் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திடீரென பல காரியங்களை திட்டமிட்டாலும் அதில் காரிய வெற்றி எளிதில் கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. குடும்ப சுமை பெரிய அளவுல குறையும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு புதிய வாகனம், வீடு வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிறைவாக கிடைக்க இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல பலன் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையில் அற்புதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சுகஸ்தான
சுகஸ்தானத்தில் சனி வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட எதிர்பார்ப்புகளை சிறப்பாக சகாய சனி செய்வதை காட்டிலும் சுகசனி நிச்சயமாக பூர்த்தி செய்வாருங்க. ஆனால் எதிர்மறையான சிந்தனையையும் சில தவறான பழக்க வழக்கங்களிலும் அதிக கவனத்துடன் இருப்பது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற்றுத்தரும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக சனி பகவான் மாற்றி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் திட்டமிட்ட காரியங்களை அவ்வளவு சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழல் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே கவனத்துடன் இருந்தால் இதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் சனியுடன் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். கிருஷ்ண கிரகமான சூரியனும் இணைகிறாருங்க. சூரியன் சுகஸ்தானத்திற்குள் நுழைவதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் சற்று அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுவது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து உற்சாகத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார். 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் மிக வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடை, பிரச்சனை, சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு. சுக்கிரன் உச்சபலம் பெற்று வலுவாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் இல்லத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் உறுதியாக கிடைக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். எனவே எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம் போன்றவற்றிற்கு நிச்சயம் கடிவாளமிடும் தருணமாக இந்த வேளை தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சந்திரன் இந்த வேளையில் 3, 4, 5 என பல இடங்களை கடந்து செல்லக்கூடிய வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரும் சந்திரனின் அமைப்பால் விழிப்புணர்ச்சியுடன் பல பணிகளை எதிர்கொள்வதால் பல பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளாமல் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும். எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் குதூகலத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மை இந்த வாரத்தில் நிச்சயம் தேடி வரும்.